34:10. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்படி சொல்லலாமா? கர்த்தரை தேடாதவர்களுக்கு சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு, தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். அப்போ தேடணுமா தேடக்கூடாதா? தேடுகிறது மிக மிக அவசியம். நீங்கள் புலம்பல் என்கிற புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த புத்தகத்திலே எரேமியா புலம்பி சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப வேதனையாக இருக்கும். கவனிங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும், ரொம்ப மனது பாரமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்த பாடுகள், துன்பங்கள், அவமானங்கள், பலவீனங்கள், குறைவுகள், நஷ்டங்கள், ஆராதனை இல்லாம, ஆலயம் இல்லாம, வாலிப சகோதரிகள் எல்லாம் விதவிகள் ஆக்கப்பட்டு, சிறு குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, கர்ப்பத்தின் பிள்ளைகளை சுமந்து கொண்டு இருக்கிற எல்லா தாய்மார்களினுடைய குழந்தைகளும் கீறி வெளியே எடுத்து அழிக்கப்பட்ட காரியங்கள், பிரபுக்கள், ராஜாக்கள் எல்லாம் குப்பை மேட்டிலே விழுந்து கிடக்கிற காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் தான் புலம்பலில் இருக்கும். நீங்க போய் இன்னைக்கு அதை நீங்க வாசிங்க. எந்த தேசத்துல தெரியுமா அது நடந்தது? ஏன் நடந்தது? நீங்க அதை குறித்து தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை தேடும் பொழுது ஒரு நன்மை உங்களுக்கு குறைவுபடாது. ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. உபாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும். உபாகமம் 11:10 12 வரலாம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இங்க கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னல, புலம்பல்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் எவ்வளவு வேதனைக்குரியதுன்னு சொல்லி. ஆனா அது எந்த தேசம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதனுடைய மேன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் இருந்துதான். கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டிருந்தது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவன் விசாரிக்கிற ஒரு தேசம் அது. எகிப்தில் இருந்தது போல அந்த தேசம் இல்லை. எகிப்தில் என்ன பண்ணுவாங்களா, கீரைக்கு நீர் பாய்ச்சுவது போல அவங்க நட்ட விதைக்கு என்ன பண்ணாங்க, காலால் நீர் பாய்ச்சுவாங்களாம். காரணம், எகிப்தில் அவ்வளோ மழை இருக்காது. என்ன பண்ணுவாங்களாம், கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சது வந்து இப்படி காலில் தள்ளி 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 நீர் பாய்ச்சுவாங்களாம். அதே போல தான் அவங்க விதைத்த விதைக்கு வந்து காலால் நீர் பாய்ச்சும். அவ்வளோ கஷ்டமா. ஆனால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது
மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையின் தண்ணீரை குடிக்கிற தேசம். தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவ்வளோ ஆசீர்வாதமான தேசம்தான் கானான் தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? பால் அவ்வளோ செழிப்பாக இருக்குமா அந்த தேசம். அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணின சிங்காரமான தேசமா. எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசம். அது மாத்திரமல்ல, நீங்கள் உபாகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரலாம் குறிச்சு கொள்ளுங்க. கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள் நிறைந்திருந்த தேசம், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இருந்தது. வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள் உள்ள தேசம், பிரயாசப்படாமல் நடாத திராட்சை தோட்டங்களும் ஒளிவ மரங்களும் உள்ள நல்ல தேசமாக இருந்ததுதான். அதே மாதிரி என்னாகும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது மகா நல்ல தேசமாக இருந்தது. ஆமென். அதில் இருந்த 7 ஜாதிகளை கர்த்தர் துரத்தினார். உபாகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி. அதே மாதிரி யோசுவா 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது 31 ராஜாக்களை அழித்து தம்முடைய ஜனங்களுக்கு அந்த தேசத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். ப்ளீஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. அது எப்படிப்பட்ட தேசம் சொல்லுங்க, என்னோடு கூட நீங்க பேச ஆரம்பிங்க. எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தருடைய கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டிருந்த தேசம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தேவன் விசாரிக்கிற ஒரு தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சகல வஸ்துக்களாலும் வீடுகள் நிரப்பப்பட்ட தேசம், எந்த பிரயாசம் படாம பெரிய பெரிய பட்டணங்களால் நிறைந்த அந்த தேசத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அது ஒரு மகா நல்ல தேசமாய் இருந்தது. 7 பெரிய ஜாதிகளை துரத்தி 31 ராஜாக்களை அழித்து தம்முடைய ஜனமாக்கிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்த அந்த தேசம் அவ்வளோ செழிப்பான தேசம் ஒன்றுமில்லாமல் நாசமாய் போனது. ஒன்றுமே இல்லை. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, துணி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆராதனை இல்லை, ஆலயம் இல்லை, எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு பாழாய் போனது. ஏன் இப்படிப்பட்ட குறைவுகள் வந்தது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை தேடாதவர்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே எல்லா நன்மைகளும் குறைவுபடும். தேவனை தேடும் பொழுது மாத்திரம்தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துக்கலாம், அநேக கேள்விகள் நமக்குள்ளே. ஏன் என் வாழ்க்கை குறைவுள்ளதாக இருக்கிறது? என் வாழ்க்கை ஏன் நிறைவில்லாமல் இருக்கிறது? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன்? ஏன் சஞ்சலப்படுகிறேன்? ஏன் அவமானப்படுகிறேன்? ஏன் கண்ணீரால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன்? ஏன் வியாதி எனக்கு? ஏன் பலவீனம் எனக்கு? ஏன் எனக்கு அலைச்சல்? ஏன் எனக்கு தோல்வி? இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சிங்காரமான தேசம், கர்த்தருடைய கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டு இருக்கிற தேசம், தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் ஏன் அவ்வளவு பாழாய் போனது? காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவங்க தேடல. தேவன் விரும்பின பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். தேவன் விரும்பின காரியங்களை அவர்கள் செய்யவில்லை. தேவன் வெறுக்கிற காரியங்களை அவர்கள் செய்தார்கள். புரிஞ்சுக்க, நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். தேவனை பகைத்தார்கள். தேவனை மறந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். தேவன் விரும்பினது எதுவுமே செய்யல. அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசம் பாழாய் போனது. எப்படியாச்சுங்க? பாழாய். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தேவனை தேடுவது என்ன தெரியுமா?
பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த கிருபை என்ன பண்ணணும்? அசட்டை பண்ணாமல் என்ன பண்ணணும்? அதை அப்படியே பத்திரப்படுத்தி, தேவன் கொடுத்த ரட்சிப்பு அது எந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? அசுசிப்படுத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆராதனை, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு சாட்சியாக வாழ்றது, தாழ்மையாக இருக்கிறது, பழைய பாவங்களை திரும்ப செய்யாமல் இருப்பது, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இதெல்லாம் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், கர்த்தரை தேடுகிற காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களோடு நீங்கள் வாழும்போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு எழுதி வச்சுங்க. ஏன் இந்த நன்மைகளாம் உங்களுக்கு குறைவுபடுகிறது? பரிசுத்தம் இல்லாதனாலே, கீழ்ப்படிதல் இல்லாதனாலே, தேவனை எதிர்த்து நின்று வாழ்வதினாலே, உங்கள் சித்தம் செய்வதினாலே, தேவன் விரும்பாத காரியங்கள் செய்வதினாலே, உண்மை இல்லாததினாலே, நன்றி மறந்தவர்களா இருப்பதினாலே, இதெல்லாம் தான் தேவனை தேடுகிறதிலே குறைவுள்ளவர்களா இருப்பதினாலே ஒரு நன்மை நமக்கு என்ன பண்ணி கிடைப்பதில்லை. ஆனால் என்ன தெரியுமா நம்ம சொல்கிறோம்? கர்த்தர் சரியில்லை, கர்த்தர் சரியில்லை, சபை சரியில்லை. இல்லை, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பார். கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது. ஹல்லேலூயா! தேடி பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க, பரிசுத்தமா இருந்து பாருங்க, கீழ்ப்படிதலோடு வாழ்ந்து பாருங்க, தேவ சித்தத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பூரணமா கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா! ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறார் சபைகளை குறித்து. அதில் ஆண்டவர் சொல்லுவார், எபேசு சபைக்கு சொல்லும்போது சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. வாசிங்க, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியிலே கொன்றது அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பார்த்தீங்களா? கவனிங்க, நீ ஆதியிலே என் மேல கொண்டிருந்த அன்பில் என்ன இருக்குது? விட்டுட்ட, அதனால உனக்கு குறைவு உண்டு. என்னைக்குமே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம குறைவுகளை அனுபவிக்கும் போது இம்மிடியட்டா நம்முடைய சிந்தைக்குள்ள வர வேண்டிய உணர்வு என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தேடுவதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த பிரச்சனை, அதனால தான் இந்த பாடு, அதனால தான் இந்த பலவீனம். ஆமென். அதனால கர்த்தரை தேடுவதிலே குறை வைக்காதீங்க. எபேசு சபையினுடைய குறை என்ன தெரியுமா? என்ன குறை? ஆதியில் இருக்கிற அன்பை இனம் என்ன விட்டுட்டு. அப்படியே நீங்க வாசிக்கும் பொழுது அதிலே 14வது 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. பாருங்க, அதே போல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட நிறைய குறைகள் உண்டு. இதெல்லாம் சரி செய்யணுமா, சரி செய்யக்கூடாதா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இதெல்லாம் என்ன பண்ணோம்? சரி செய். இது எல்லாவற்றையும் நம்ம சரி செய்யும் பொழுது நாம் நிறைவுள்ளவர்களாக மாறிவிடுவோம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நல்ல சத்தமா, நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? நமக்காக வைத்திருக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா! ஆமென். பாருங்க, தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான தேசத்துல எனக்கு சில காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவன் அவளை சந்தோஷமா, அவங்க சமாதானமா இளைப்பாறுதலோடு அவர்கள் வாழணும்னு சொல்லி தான் எங்கேருந்து தெரியுமா கூப்பிட்டு வந்தாரு? சொல்லுங்க, எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து கூப்பிட்டு வந்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க ப்ளீஸ், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க.
எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நன்மை அனுபவிக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம், திட்டம். இன்றைக்கு கூட உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசுகிட்ட இருந்து விடுதலையாக்கி இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நீங்களும் நானும் வாழணும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களையும் என்னையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னும் சந்தோஷமா? ஆமென். இன்னும் சந்தோஷமா? ஆமென். பாருங்க, இந்த நியாயாதிபதி வேதாகமத்தில் இந்த புஸ்தகத்தில் கொஞ்சம் முன்னாடி பகுதியெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்க சொன்னால், அங்கே தேவன் ஆசீர்வதித்த தேசத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை யார் தெரியுமா ஆள்றாங்களா? யாரையெல்லாம் ஆண்டவர் துரத்தி அழித்தார்களோ அவர்களே மீண்டும் வந்து தேவனுடைய பிள்ளைகளை கொடுமையாய் நடத்தினார்களாம். எவ்வளோ கஷ்டமா இருந்தது இதெல்லாம் ஏன் நடந்தது? ஆசீர்வாதமான தேசத்திலே ஏன் அடிமைகளாய் மாறி போனார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே, சிங்காரமான ஆசீர்வதிக்கப்பட்ட செழுமையான மகா நல்ல தேசத்திலே ஏன் அடிமைகளாய் மாறி போனார்கள்? கர்த்தர் ஏன் அவர்களை விட்டு போட்டார்னா காரணம் என்னங்க? தேவனை தேடவில்லை. சத்தமா சொல்லுங்க, தேவனை தேடவில்லை. நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராக்கி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரருடைய கைகளை அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சுற்றிலும் இருக்கிற பகைஞரின் கையிலே விற்று போட்டார்கள். இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன சொன்ன, நான் சபைக்கு வருகிறேனே, நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேனே, நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனே, இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் குறைவு? ஏன் தெரியுமா குறைவு? தேவனை தேடாதனால. சத்தமா சொல்லுங்க, தேவனை தேடாதனால. கர்த்தரை தயவுசெய்து குறை சொல்லிடாதீங்க. தேவனாகிய கர்த்தர் என்றைக்குமே நன்மையை தவிர தீமையை செய்யவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே நன்மை கூட குறைவுபடாது. அது திருமண வாழ்க்கையாகட்டும், அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, அது வியாபாரமானாலும் சரி, நம்முடைய சொத்து சுகமானாலும் சரி, நம்முடைய எல்லா படிப்பானாலும் சரி, எல்லாமே சொல்றேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா, ஆமென். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் வேதத்தில் விளங்கி நான் ரொம்ப பயந்துட்டேன் அந்த காரியத்தை நினைக்கும் போது. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6 28 29. ராஜா பின்னையும் அவனை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், ஸ்திரீகள் என்னை நோக்கி, என் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். கவனிங்க, எவ்வளோ கடினமான மனதை திகிலூட்டுகிற காரியம் நடந்தது இங்க. கவனிங்க ப்ளீஸ், நல்லா கவனிங்க. ராஜா அலங்கத்தின் மேல நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்திரீ ராஜாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு ராஜாவை பார்த்து அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும். என்ன நியாயம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நல்லா கவனிங்க. அவ சொல்றா, என் பையன் எனக்கு நல்லா கவனிங்க. இதில் பார்க்கும்போது ராஜா பெண்ணையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம். சிக்கன் மாதிரியா இருக்குது, சிக்கன் மட்டன் மாதிரியா இருக்குது, யாரை சாப்பிடலான்னு கேட்குறாங்களா?
சொல்லுங்க, யாரை சாப்பிடலானுங்க? மகனை. அப்போ எந்த அளவுக்கு கொடிய பஞ்சம் நிறைந்த ஒரு தேசமாக தேவன் ஆசீர்வதித்த தேசம் மாறி போனது பாருங்க. நல்லா கவனிங்க. உன் மகனை இன்னைக்கு கொடு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அதே மாதிரி அவன் என்ன பண்ணான்? அவன் மகனை கொடுத்தான். வெட்டி, இங்க கவனிங்க சிஸ்டர், வெட்டி என்ன பண்ணாங்க? சாப்பிட்டுட்டான். அடுத்த நாள் இவ சொல்றான், நேத்து என் பிள்ளைய கொடுத்தனே, நம்ம 2 பேரும் வெட்டி சாப்பிட்டுட்டோமே, இன்னைக்கு என்ன பண்ணு? உன் பிள்ளையை தான் சொல்லும் பொழுது இவள் மறைத்து விட்டாள். இதெல்லாம் நினைக்கும் போதே ஏன் இப்படிலாம் நடந்தது? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் கொடுமையான காரியங்கள் நடக்குது, பயங்கரமான காரியங்கள் நடக்குது. அதை நினைச்சா மனம் பதறுகிறது எனக்கு. ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிறது? நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தரை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடாதவர்களுக்கு, கர்த்தரை தேடாதவர்களுக்கு, கர்த்தரை தேடாதவர்களுக்கு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை தேடாதவர்களுக்கு, கர்த்தரை தேடாதவர்களுக்கு, கர்த்தரை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும், சத்தமா சொல்லுங்க, எல்லா நன்மையும் குறைவுபடும், குறைவுபடும். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? பெற்ற பிள்ளையே கொன்று சாப்பிடுகிற கொடிய பஞ்சம் எங்க தெரியுமா வந்துச்சு? எங்க வந்துச்சுங்க? தேவன் ஆசீர்வதித்த தேசம், கர்த்தருடைய கண்கள் எப்போதும் இருக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவன் விசாரிக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க எதுக்காக ஆண்டவர் கொண்டு போய் விட்டாரு? மகனை வெட்டி சாப்பிட்றதுக்கா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை அழைத்த அழைப்பு இருக்கு பாருங்க, உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் மேன்மையானது, விசேஷித்தமானது. ஹல்லேலூயா. அதெல்லாம் அற்புதமானது, அதெல்லாம் ஆச்சரியமானது. இந்த தலைமுறைக்கு மாத்திரமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்வதற்காக. ஏன் இன்றைக்கு குறைகளோடு வாழ்கிறீர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தேடுறதில்ல, அசுத்த உள்ள ஒரு இதயம், பரிசுத்தத்தை காத்து கொள்றதுல, தேவன் கொடுத்த ரட்சிப்புக்கு எதிராக வாழ்கிறது, தேவனை அசட்டை பண்றது, தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறது, தேவன் விரும்பாதவைகளை செய்கிறது, தேவன் வெறுக்கிறதை செய்கிறது. எப்படிங்க நன்மையை ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு? எப்படி நம்ம தேவனிடத்தில் நன்மை எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம என்ன தெரியுமா உணர்ந்து கொள்ளணும்? அதே தான் உங்களுக்கும் எனக்கும், அதே தான் உங்களுக்கும் எனக்கும். தேவனை தேடாதவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைவுபடும். நான் அநேக இடத்துல அவங்க அழுவாங்க, சொல்லுவாங்க அநேக காரியங்களை. ஒன்னே ஒன்று தான் அவங்களுக்கு நான் சொல்வேன், கர்த்தரை தேடுவதிலே நீங்க குறையா இருந்தீங்க பிரதர், கர்த்தரை தேடுவதிலே தம்பி நீ குறையா இருந்த, கர்த்தரை தேடுவதிலே நீ குறையா இருந்த சகோதரி, நீ கர்த்தரை தேடுவதிலே குறையா இருந்த. அதனால்தான் உன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், அதனால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம், அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சாபம், அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு மரணம், அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சாபம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் ஆண்டவர் அவரிடத்தில் அழைத்தார்? உங்களை பாதுகாப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, உயர்த்துவதற்காக, வெற்றியை கொடுப்பதற்காக, எல்லாவற்றுக்கும் மேலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. இன்னைக்கு பாருங்க, எதுவுமே இல்லாம ஒரு பிளாங்கா இருக்குது. கிறிஸ்துவ வாழ்க்கையினது ஒரு எம்டினஸோட இருக்குது, ஒண்ணுமே இல்லை, குறை 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 குறை. காரணம் ஆண்டவரை பார்த்து கரத்தை நீட்டுறது. உங்களால் தான் ஆண்டவரே, உங்களால் தான் ஆண்டவரே. எப்படி முடியுங்க தம்பிங்க? கவனி, நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? உங்களை ஆசீர்வாதத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே நன்மை கூட குறையாது. ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாகும், சுகனும் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும், மேன்மை உண்டாகும், மகத்துவம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். எல்லாமே கர்த்தர் கொடுப்பார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க? தேவனை தேடாதவர்களுக்கு நான் சொல்றேன், தேவனை தேடாதவர்களுக்கு
எல்லா நன்மையும் குறைவுபடும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரே ஒரு நன்மை கூட குறைவுபடாது. இன்னைக்கு நீங்கள் உணரணும், உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். எதிலெல்லாம் நான் தேவனை தேடுவதிலே குறை வைத்திருக்கிறேனோ அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கணும். ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் குறையாத்தான் வாழ்ந்தோம். நம்ம எல்லாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் என்னைக்கு கர்த்தர் நம்மை அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டாரோ அத்தனை நிறைவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் நம்மை நிறைவுள்ளாக மாற்றியிருக்கிறது, தேவ நீதியாய் மாற்றியிருக்கிறது, பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறது, பாக்கியவானாய் மாற்றியிருக்கிறது, ஆசீர்வாதமானவர்களாக மாற்றியிருக்கிறது. அதனால் தேவனுடைய பிள்ளையே, குறைகளோடு வாழும்போது என்றைக்குமே நம்ம தேவ மகிமையை வெளிப்படுத்த முடியாது. குறைகளோடு வாழும்போது தேவனை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, வெளியில் காமிக்க முடியாது. பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, பாடுகளோடு, அவமானத்தோடு, கண்ணீரோடு, இழப்போடு வாழும்போது கர்த்தரை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது. அதனால் இன்னைக்கு என்னென்ன காரியங்களில் நான் தேவனுக்கு குறைவுள்ளா இருக்கிறோங்களோ அத்தனை காரியத்தை ஆண்டவருடைய கடத்தில் போய் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க. என்ன பண்ணோம், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நிறைவாக இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்களா, தேவன் ஆசீர்வதித்த தேசத்திலே, தேவன் பலுகி பெருகும்படி தலைமுறை தாண்டின ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய தேசத்திலே தலைமுறையை கொன்று சாப்பிட்ட கொடூரம் பார்த்தீங்களா? என்ன பண்ணாங்க, உன் குழந்தை இன்னைக்கு தான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாச்சு. நாளைக்கு அவள் குழந்தையை கேட்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணாங்களாம், ஒளித்து வைத்தான். எவ்வளோ கொடூரம் பாருங்கள். நீங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது இதெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நெகேமியா 9வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரலாம் வாசிங்க. நெகேமியா 9:34 37 வரையில். எங்கள் ராஜாக்கள், எங்கள் பிரபுக்களும், எங்கள் ஆசாரியர்களும், எங்கள் பிதாக்களும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். அவர்கள் இதோ வாசிங்க அப்படியே. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த முடிய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் உங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமையிலாக இருக்கிறோம். பார்த்தீங்களா, இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியில, தேவனுடைய கற்பனை கட்டளைக்கு எதிர்த்து நின்றாங்க. அதனால எந்த ஆசீர்வாதமான தேசத்தில் ஆசீர்வாதமாக இருந்தார்களோ அந்த தேசத்தில் எப்படி இருக்கிறாங்களா, அவங்க இப்போ அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்படி நீங்க வாசிங்க. இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க, புரிஞ்சுங்க நல்லாங்க. ஆண்டவர் எதற்காக அந்த தேசத்தை கொடுத்தார்னா அதன் பலனையும் அதன் நன்மையும் அனுபவிக்கும்படி. ஏன் அது அவங்க பலனையும் நன்மையும் அனுபவிக்க முடியல? ப்ளீஸ் சொல்லுங்க. கர்த்தரை தேடல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்யலை, அவருடைய கற்பனையின்படி அவர்கள் என்ன பண்ணல, செய்யலை, கர்த்தரை கவனிக்கல, நன்றியை மறந்து போனாங்க. இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தெரியுங்களா, உன்னிப்பாக கவனிச்சு தேவ பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிங்க. இதெல்லாம் வாழ்க்கை, நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அதனால எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடுகிறதுல குறையாக இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க. சரி பண்ணலன்னு வச்சுங்களேன், குறைகள் ஸ்டில் அப்படி தான் இருக்கும், அது மாறவே மாறாது. நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் தசம்பாகம் கொடுத்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, பைபிள் வாசித்தாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நம்முடைய வாழ்க்கை மாறாது. அன்லெஸ் அன்டில் உங்கள் குறைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்கிறேன் பாருங்க, வாலிப தம்பிங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், தேவனை தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுறதே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் எப்பவுமே நன்மை செய்கிறதா இருக்கிறதா. ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கரம் எப்பவுமே நன்மை செய்கிறதா இருக்கிறது. ஆமேன். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல, அதனால தான் எபேசு சபைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் சொல்லுமா சொன்ன, நீ எந்த இடத்துல அந்த குறையை சுட்டு காண்பிக்கிறார்ல, ஆதியில் இருக்கிற அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையும். நீ எந்த இடத்துல விழுந்தாய் என்பதை நீ என்ன பண்ணுங்க, அறிந்து அதை சரி செஞ்சுக்கோ. அப்போ என்ன தெரியுமாவும், உன் விளக்கத்தண்டை நான் என்ன பண்ண மாட்டேன், அதில் இடத்துல நீக்காம உன்னை நான் ஆசீர்வதித்து, சரிங்களா, ஜெயம் கொள்ளும்படி ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் உன்னை ஆசீர்வதித்து தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன். இதெல்லாம் பிளஸ்ஸிங். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கணக்கிட்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூடவே வந்தார். இப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எல்லா அதிசயமா அவங்களை என்ன பண்ண நோக்கி போடுறாங்க. ஆனால் எந்த ஜனம் ஆச்சரியப்பட்டதோ, எந்த ஜனம் மேன்மையாய் இஸ்ரவேல் மக்களை நினைத்ததோ, அதே ஜனங்கள் தாழ்த்தப்படுகிறது. அதே ஜனங்களுக்கு முன்பாக அவர்கள் குறைவுபட்டதை அவர்கள் பார்த்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, காரணம் என்ன? கர்த்தரை தேடாதனால. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை. நீங்க புலம்புல போய் இன்னைக்கு நீங்க வாசிக்கணும். நீங்க வாசிங்க, அதுல நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஏன் இதெல்லாம் நடந்தது, தேவன் ஆசீர்வதித்த இந்த தேசத்தில் ஏன் இப்படிப்பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானத்தையும் குறைவையும் அவர்கள் சந்திக்க நேரிட்டது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தரை தேடாதனால தான். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை தேடாதனால. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உணர்த்துறார். சரி பண்ணிக்கணும். நம்ம இங்கே பார்க்கிறோம், பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மீது வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டிலே அகப்பட்டு இருக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு ஒரு நல்ல உணர்வோடு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தில் என்ன பண்ணோம், நம்முடைய செவியை சாய்த்து தெய்வ சமூகத்தில் நம்ம போய் தாழ்மையோடு நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே எல்லா குறைகளும் எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. எல்லா குறைகளும் எனக்கு மன்னிங்க. எல்லா குறைகளும் எனக்கு மன்னிங்க. தயவுசெய்து குறைகளை என்ன பண்ணாதீங்க, அப்படியே பரவாயில்ல இப்படியே நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடாது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 3 சத்தை சபைக்கு தேவனாகி கர்த்தர் சொல்கிறது இங்க பார்க்கிறோம். 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. நல்ல கவனம். இவங்க யார் தெரியுங்களா? இவங்க எப்படி இந்த சத்தை சபையில் இருக்கிற இந்த குறையோடு இன்னைக்கு நம்மில் அநேகர் இப்படி தான் வாழ்கிறோம். உயிர் இருக்குது ஆனால் எப்படி இருக்கிறோம், உயிர் இருக்கிறது ஆனால் எப்படி இருக்கிறோம், செத்தவங்கள போல இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? உயிர் இருக்கிறது ஆனாலும் எப்படி இருக்கிறோம். நான் மருத்துவமனையில் பணிபுரிந்தபடினாலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்குறது உண்டு.
ஐசியூவில் இருப்பாங்க, வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உயிர் இருக்கும், ஆனால் கண்கள் என்ன ஆகுது, பார்க்காது, யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க, பாரு அப்பா வந்திருக்காங்க பார், அம்மா வந்திருக்காங்க பார், தம்பி வந்திருக்காங்க பார். அப்படியே கண்ணு மாத்திரம் திறந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, யாருன்னே வாய் இருக்கும், கரங்கள் இருக்கும், கால் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, எந்த உணர்வுகளும் இருக்காது. இன்றைக்கி சபையிலே அப்படி தான் இருக்கிறது. போதும், இந்த குறையோடு போயிடலாம், தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அது மிகப்பெரிய தீங்காய் நமக்கு மாறிவிடும். தேவனுக்கு முன்பாக நிறைவில்லாத ஒரு காரியம் அது. உயிர் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, எப்படி இருக்கிறவங்களா அப்படின்னு என்ன, நான் தேவனை ஆராதிக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், சபைக்கு வருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இல்லை சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் என்ன இல்லை. நிறைய பேர் எங்கிட்ட கேட்பான், பாஸ்டர் சர்ச்சுக்கு ஒழுங்காக தானே வரேன், ஞானஸ்தானம் எடுத்து தானே இருக்கிறேன், பைபிளை நல்லா தானே வாசிக்கிறேன், ஊழியம் கூட செய்கிறேனே, காணிக்க கொடுக்குறேனே, எல்லாம் கரெக்டாக இருக்கிறேனே, அப்போ பின்ன ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? உயிர் உள்ளவர்களாக இருந்து செத்தவர்கள். ஏன்னா சரி செய்ய வேண்டியது என்ன பண்ணோம், சரி செய்யணும். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். இப்படி குறைகள் எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, நிறைவாக்குங்க ஆண்டவரே. பலனையும் நன்மையும் அனுபவிக்கிற வேண்டிய இந்த தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் கதறினார்களாம். தேவன் விசாரித்த தேசம், தேவனுடைய கண்கள் எப்போது அது மேல் வைக்கப்பட்டிருந்த தேசம், நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், அது தலைமுறை தாண்டின ஒரு தேசமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருந்தார், வாக்குத்தத்தம் பண்ணினார். அதனால் தான் அடிமைகளாயிருந்த தம்முடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். அவர்கள் சுகத்தோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும், நன்மையோடு வாழணும். இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே உங்களை என்னையும் மீட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குறைகளோடு வாழ்வதற்கு அல்ல, 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 எல்லா நிறைவுகளோடு வாழ்வதற்காகத்தான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை எப்போதுமே குறைபடாது, ஒரே ஒரு நன்மை கூட குறைபடாது. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? கரங்களை உயர்த்தி உணர்கிறேன் ஆண்டவரே, உணர்கிறேன் ஆண்டவரே. உணரலன்னா அப்படியே தான் இருக்கணும். உணர்கிறேன் ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பணும். சபையை பார்த்து நீ மனம் திரும்பணும், இல்லை திருடனை போல உன்மேல் வருவேன், உன்மேல் வரும் வேளை நீ அறியாதிருப்பாய். நீ மனம் திரும்பிட்டினா ஜெயம் கொள்ளுவ. ஹல்லேலூயா, ஆமென். ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை நான் என்ன பண்ண மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் என்ன பண்ணோம், இருக்கணும். அது கிறுக்கப்பட்டு போடக்கூடாது. எப்போ கிறுக்கப்பட்டு போகும் சொல்லுங்க? நம்முடைய குறைகள் சரி செய்யப்படாம தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளாமல் இருந்துச்சுன்னா நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணோம், கிறுக்கப்படும். இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது, கண்ணீரோடு தான் என் வாழ்க்கை இருக்கிறது, பலவீனமாக தான் நான் இருக்கிறேன், ரொம்ப சுகவீனமாக இருக்கிறேன், பாடுகளை அனுபவிக்கிறேன், துன்பங்களை அனுபவிக்கிறேன், பிசாசனை அலக்கழிக்கின்றான், ரொம்ப வேதனைப்படுறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அன்பு பிள்ளைகளே, உன் குறைகளெல்லாம் நீ சரி செய்யும் பொழுது நிறைவான ஆசீர்வாதத்தோடு நீ வாழ்வாய். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு போகணும். இன்னைக்கு போய் தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. இந்த வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க ப்ளீஸ். கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக, உங்களை உயிர்ப்பிப்பதற்காக, பலன் அடைவதற்காக, திரும்ப பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா, ஆமென். சத்துருக்கிட்ட இருந்து உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த குறைகள் எல்லாம் நீங்கள் சரி செய்யும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஜெயத்தோடு வாழுகிறத பார்ப்பீங்க, ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குறைகளோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது, குறைகளோடு கர்த்தர் உங்களை நிறைவாக மாற்றவே முடியாது. இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் போய் எழுங்க. உலகத்திற்காக ஆண்டவர்கிட்ட போயிடாதீங்க. ஆண்டவரே என்ன மன்னியும். நீங்கள் இளைய மகனை குறித்து அந்த ஊமையை பார்க்கலாம்.
தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போகும்பொழுது அவன் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டானா. அவன் அந்த தேசத்தில் குறைவுபட தொடங்கினான். எப்போ குறைவுபட்டான் சொல்லுங்க? தகப்பனை விட்டு தூர போகும்போது. ப்ளீஸ் கைண்ட்லி லிசன், நல்லா கர்த்தரை விட்டு, அவர் சமூகத்தை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டு, அவருடைய ஆராதனை விட்டு. இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தேவன் ஆசீர்வதித்த தேசத்தில் ஒரு குழந்தையை வெட்டி தின்கிற அவல நிலை, பஞ்சம் வரும் என்று யாருக்குன்னா தெரியுமா? தெரியாது. ஆனால் வந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம் நம்முடைய குடும்பத்தில் குறைகளால் என்ன வரப்போகிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கே நம்ம மனம் திரும்பிடணும். இப்போதே மனம் திரும்பிடணும். ஆண்டவருடைய பாதத்தில் போய் விழுந்துடணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னைக்குமே சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. நிறைவுள்ளவர்களாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. எல்லாம் குறைவானவர்கள் தான். என்னைக்கு கர்த்தரிடத்தில் வந்து நம்ம மனம் திரும்புகிறோம், கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவுள்ளவர்களாக்குறார். அல்லேலூயா. உலகத்தில் பாருங்க, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் என்ன பண்ண, பலவான தெரிந்து கொள்றதுல. ப்ளீஸ் கைண்ட்லி லிசன், நீங்க போட்டு பாருங்க. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பலவான்களை தெரிந்து கொள்கிறத, பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார், குறையுள்ளவர்களை தெரிந்து கொள்கிறார், அவர்களை நிறைவுள்ளவர்களாக்கி அந்த பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் ஞானவான்களை தெரிந்து கொள்கிறதுல. தெரியுமா உங்களுக்கு? யாரை தெரிந்து கொள்கிறார்? உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து குறைவுள்ள. எனக்கு தெரியும், என் வாழ்க்கை கொஞ்ச காலங்களுக்கு முன்பு, 20 வருஷத்துக்கு முன்பு என் வாழ்க்கை குறைத்தான். தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், பாவம் எல்லாம் எனக்குள்ள இருந்தது. ஆனால் அந்த குறைவுள்ள மனிதனை தான் ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எடுத்து என்ன பண்ண தெரியுமா? மன்னிப்பை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார், கிருபையை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், அவருடைய பிரசன்னத்தை கொடுத்தார், இந்த ஊழியத்தை கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழபடி செய்திருக்கார். குறைகளெல்லாம் மறைந்து போக முடியாது. ஹல்லேலூயா. அதற்காகவே நீங்களும் நான் அழைக்கப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன, வந்துரு என்கிட்ட வா, வந்துருங்க. ஆண்டு சொல்ற, என்கிட்ட வந்துரு. குறைவுள்ளவர்கள் தான் நீங்கள், ஆனால் உங்களை நிறைவாக்குறேன். ஹல்லேலூயா. அதனால தான் இளைய மகன் வரும்பொழுது நல்லா கவனிங்க. இந்த ஊமையை ஆண்டவர் பேசுறது என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் நானும் அப்படிதான் தேவன்கிட்ட வரணும். அவன் என்ன பண்றான், எங்க அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, நல்ல சாப்பாடு பூர்த்தியா சாப்பிட்றாங்க. ஆனா நானும் பசியினால் என்ன பண்றீங்க, இங்க கவனிக்குமா, பசியினால் வாடுகிறேன், வேதனைப்படுகிறேன். நான் எழுந்து எங்கே போகிறேன்? அதுதான் மனம் திரும்புது. அதுதான் குறைகளை சரி செய்கிறதற்கு ஒரு தருணம். நான் எழுந்து எங்கே போனோம்? என் தகப்பனை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து புறப்பட்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கிறவரும் குறைகள் தான், அந்த இடத்துல இருக்கிறவர்களும் குறைகள் தான். ஆனால் அவன் நினைச்சான், எழுந்து எங்கே போனோம்? என் அப்படியே எழுந்து புறப்பட்ட போதுதான் அவன் நிறைவுள்ளவனாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைவுள்ளவர்களாக மாறணும். கர்த்தர் பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாக இருக்கிறோம். சூசன் ஜெனரேஷன். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அவரை ஆராதிக்கிற ஆசாரியர்களாக இருக்கும். பரிசுத்த ஜாதியை அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். எங்க போயிடுச்சுங்க அந்த ஆசீர்வாதங்கள்லாம்? இல்லையே. இன்னும் கண்ணீர், இன்னும் பலவீனம், இன்னும் பாடு, இன்னும் பாவம், இன்னும் அலைச்சல், இன்னும் இருள், இன்னும் பிசாசு. எங்க மாறல? காரணம், குறைகள் மாறாத வரையிலும், குறைகள் சரி செய்யப்படாத வரையிலும் நம்ம எந்த ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெறவே முடியாது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு அது ஜீவனும் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவர்களுக்கு அது சாபமும் மரணமாக இருக்கும். இதுதான் லா, இதுதான் பிரமாணம். எத்தனை முறை கேட்டாலும் சரி, கர்த்தர் சொல்கிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி தெரியுமா? வசனத்தை கேட்கிறவளா மாத்திரம் அல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான். இன்னைக்கு நீங்கள் நிறைய வசனங்களை கேட்டிருக்கலாம், உங்களுக்கு நிறைய வசனங்கள் தெரியலாம்.
ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரையிலும் அநேக வசனங்களும் நீங்கள் புரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் அதன்படி செய்யலைன்னா நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களால் எந்த பயனும் இல்லை. அந்த குறைகளோடு தான் இந்த உலகத்தில் வாழ்வீங்க. நீங்கள் முள்ளுள்ள விதைக்கப்பட்டவர்களும் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களும் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களுமாய் இருப்போமே தவிர 60 100 பலனில்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை குறைகளோடவே போயிடும். நான் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். கிருபை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் குறைகளை சரி செய்யாதபடினாலே ஸ்டில் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எனக்கு மனது பாரமாக இருக்கும். ஏன் இந்த குறைகளோடு இவர்கள் வாழ்கிறார்கள்? இவங்க சரி செய்ய மாட்டேங்கிறாங்களே. அவனுடைய குணாதிசயங்கள் மாற மாட்டேங்குது, கேரக்டர் மாற மாட்டேங்கிறது, தேவன் விரும்புகிற காரியங்களை செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ தாட்டித்தாலும் அவங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவர் இடத்துல திரும்ப மாட்டேங்கிறாங்களே. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு கூப்பிடுறார், வா பிரைஸ் தி லார்ட், வா உன் குறையோடு வா, அதை நிறைவாக்குற. அவன் எழுந்து தகப்பன் இடத்துக்கு போனானா ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, நான் எழுந்து இடத்தில் வருகிறேன் ஆண்டவரே. உடனே பாருங்க, அந்த இளைய மகனுக்கு அண்ணன் சொல்றான், வேசிகளிடத்துல ஆசியை அழித்து போட்டவன். அப்போ அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? மரித்தான், உயிரோடு வந்திருக்கிறான், காணாமல் போனான், காணப்பட்டான். எப்படி தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? குறைகளை தேவனிடத்தில் சொல்லி மனம் திரும்பும் போது மாத்திரமே அந்த ஆசை திரும்ப. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் எப்போ தெரியுமா கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க, அவன் குறைகள் என்னைக்கு சரி செய்யப்பட்டு அவன் மனம் திரும்பினானோ அன்னைக்கு தான் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள், அன்னைக்கு தான் விலையேறப்பெற்ற மோந்திரம், பாத ரட்ச கொளுத்த கண்டு அடித்து பெரிய கொண்டாடல். இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தான் பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டாகும். தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கவனிங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்க போற தம்பி கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கவனிங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் அப்படின்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? குறைகள் எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் குறைகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே, என்னை நிறைவுள்ளவளாக மாற்ற சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவர்களால் தான் பரலோகத்திலே சந்தோஷம். சும்மா உட்காந்துட்டு ஏதோ கடமைக்காக ஒரு ஆராதனை, கம்யூனியனுக்காக வருகிற ஜனங்களாக, பாஸ்டர் திட்டுவாருன்னு சொல்லி வருகிற ஜனங்களாக, நோ, அப்படிலாம் இருக்காதீங்க. தேவனே, குறைவுள்ளவர்களா வர, நிறைவுள்ளவர்களா என்னை மாத்துங்க ஆண்டவரே. உம்மை தேடாதனால தான் இத்தனை குறை, உம்மை தேடாதனால தான் இத்தனை பிரச்சனை, உம்மை தேடாதனால தான் இத்தனை அவமானம், உம்மை தேடாதனால தான் ஆண்டவரே இத்தனை பலவீனம், உம்மை தேடாதனால தான் இப்படிப்பட்ட அவமானம், உம்மை தேடாதனால தான் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி. ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறேன், உம்மை தேடி வருகிறேன், என் குறைகள் எல்லாம் மன்னி ஆண்டவரே என்னை நிறைவுள்ளவளாக்க சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு கூட, இன்னொரு வசனத்தை கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிங்க. 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம். ஒன்று நாளாகமம் 10:13. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடிய நிமித்தம் செத்து போனான். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. சவுல் என்கிற ஒரு ராஜா, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்களுக்கென்று அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. யாருக்கும் நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை சீர்படுத்தணும், உங்களை சிறப்படுத்தணும், உங்களை பலப்படுத்தணும், உங்களை உயர்த்தணும், நிறைவுலாம் மாற்றணும். இதுக்காகத்தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நல்ல கவனிங்க தம்பி, கவனிங்க. சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யலை. கடைசியாக அவன் சாகும்போது அவன் தேவனை தேடலையா, மனம் திரும்பலை. நல்ல கவனிங்க, அவன் என்ன பண்ணல? மனம் திரும்பலை. அவன் யாரை தெரியுமா தேடி போனானா? நல்ல கவனிங்க. அஞ்சனம்
பார்க்கிறவர்களை தேடி போனான். அது நிமித்தம் அவன் செத்து போனான். இன்னைக்கு நிறைய வசனங்களை நம்ம புரிந்து கொள்கிறதில்ல. அவன் செய்த தவறு மேலே திருப்பி தவறு செய்கிறான். தவறு மேலே திருப்பி அவன் செய்த தவறு திருப்பி வந்து யார்கிட்ட தான் சரண்டர் ஆகணும் சொல்லுங்க? கர்த்தரிடத்துல தான் போய் சரண்டர் ஆகணும். ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆகணும். ஆண்டவரே என்ன. ஆனால் அவன் அங்கே சரண்டர் ஆகலை. அங்கே போகலாம அவன் எங்கே போனான்? வேறு இடத்துல போனான். அந்நியானம் பார்க்கிறவர்களை தேடி போனான். அதி நிமித்தம் அவன் செத்து போனான். புரிஞ்சுங்க? அதி நிமித்தம் தேவனை தேடி மனம் திரும்பி தாழ்மைப்பட்டு பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இரு ஆண்டவரே. அப்படிலாம் அவன் கேட்கல. அதற்கு பதிலாக எங்கே போனான் தெரியுங்களா? அந்நியானம் பார்க்கிறவளை போனான். அதி நிமித்தம் அவன் செத்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, உங்கள் குறைகளை சுட்டி காண்பதற்காக அல்ல, நீங்கள் பலன் அடையும்படிக்காக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம். கண்களை மூடி அப்படியே எழுந்து கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. நன்றி ஆண்டு. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ப்ளீஸ். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறேன். இத்தனை காரியங்கள் எதற்காக தெரியுமா? உங்களை உயிர்ப்பிக்கணும். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் சாபங்களிலிருந்து நீக்கப்படுவதற்காக, சத்துரு கொண்டு வருகிற நாச மோசங்களிலிருந்து, ஆபத்து விபத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும். நல்ல கண்ண மூடி, நல்ல கரங்களை உயர்த்து. இதில் இருந்தீங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தி. யாருக்கோ சொல்லப்பட்டதுன்னு சொன்னாங்க, யாருக்கும் சொன்னதுன்னா யாருக்கும் சொல்லி நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். இப்படித்தான் வாழ்வேன், எதிர்த்து நிற்பேன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்காதீங்க. நல்ல கரங்களை தேவ சமூகத்தில் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் கண்ணை நல்ல முடி. ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் அது. கர்த்தருடைய கண்கள் அதில் மேல் வைக்கப்பட்டிருந்ததா. தேவன் விசாரிக்கிற ஒரு செழுமையான தேசம். பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்துல தானே அடிமைகளாய் போனார்களா, இக்கட்டில் அகப்பட்டு கொண்டார்களா. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அவர்கள் உயிருள்ளவர்களாக இருந்தார்களா? இன்னைக்கு தயவு செய்து வெளியில போயிடாது. கர்த்தர் உன்னோட பேசும்போது உன் கண்கள் நன்மையானதை காணணும், கண்கள் ஆசீர்வாதத்தை காணணும், உங்கள் கண்கள் மேலான நோக்கம். கரங்களை உயர்த்தி அன்பு தம்பி சொல்லுங்க. இன்னைக்கு பலவீனப்பட்டதற்கு காரணம் நீ தான், குறைவுகள் தான். சுகவீனப்பட்டதற்கு காரணம் உங்க குறைகள் தான். அவமானம் அடைகிறதுக்கு காரணம் நீங்க தான். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அலைச்சலுக்கு காரணம் நீ தான், நீங்க தான். கையை உயர்த்து, கையை உயர்த்து. ஆண்டவரே, அதே குறையோடு வாழாது, அதே குறையோடு வாழாது, அது குறையோடு வாழாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே, என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே.
உன் குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசினார். இந்த நிலைமையை மாற்றணும். அதுதான் ஆண்டவருக்கு ஆசை. உங்க நிலைமையை மாற்றணும். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கினதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் தான். இன்னைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். கையை உயர்த்தி, அப்பா இது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. சிலுவையிலே உங்களுக்காக அவர் சாபமானாராம். அவர் சாபமானதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன், நன்றி. உங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்பதற்காக வந்திருக்கிறார். நீங்க விடுதலையாக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். நீங்கள் பலன் அடைவதற்காக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நீங்கள் உயிர் அடைவதற்காக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசி இருக்கிறார். நீங்கள் சுகம் அடைவதற்காக கர்த்தர் உங்கள் பேசி, விடுதலையாக்கும்படிக்காக கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். தீமைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை பாதுகாக்கணும் சொல்லி உங்களோட பேசி இருக்கிறார். நல்ல கரங்களை நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. என் குறைகள் எல்லாம் மன்னிய ஆண்டவரே. உம்மை எதிர்த்து நின்றேன், அதெல்லாம் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உண்மை இல்லாதவளா இருந்தால் அதெல்லாம் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க. கேட்காம எதுவும் கிடைக்காது. உம்மை அசட்டை பண்ணினேன், உம்மை புறக்கணித்தேன், உன்னை அவமானப்படுத்தினேன், உம்மை ஏமாத்தினேன், உம்மை மறுதளித்தேன், உம்மை விட்டு பின்வாங்கி போனேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்பட, கிருபையில குறையில்ல, பாதுகாப்புல குறையில்ல, பலத்துல குறையில்ல, சமாதானத்துல குறையில்ல, ஐஸ்வர்யத்துல குறையில்ல, இளைப்பாறுதல குறையில்ல, வெற்றியில குறையில்ல, உயர்வில குறையில்ல. கரங்களை நல்லா உயர்த்தி ஆமா ஆண்டவரே, உம்மை தேடுற ஆண்டவரே, உம்மை தேடுற ஆண்டவரே. நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லாம வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களோடு கூட ஒப்புரவாவதற்காக காத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் விழுந்துகிறேன் ஆண்டவரே. பாதம் பணிந்தே நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. எல்லா கரங்களை நல்லா உயர்த்தியாமே. நன்பு உள்ளம் பொங்குதே, பாதம் பணிந்தே நாளும் துதியே,
ஒரு நன்மையும் குறைவுபடும். தேவன் விசாரித்த தேசம், தேவனுடைய கண்கள் இருந்த தேசம், மகா நல்ல தேசம், பாலும் தேன் ஓடுகிற தேசம், பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய தேசத்தில் இக்கட்டில் அகப்பட்டு கொண்டார்கள், அடிமைகளாய் போனார்கள். காரணம், தேவனை தேடாத நிமித்தம். குறைகளோடு வாழும்பொழுது எந்த நன்மையும் தேவனிடத்தில் பெறவே முடியாது. சந்தை சபைக்கு கர்த்தர் சொல்லின காரியத்தை உங்களோடு மீண்டும் பேசுறேன். எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்னார், உங்ககிட்ட இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்குது. இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் உங்க குறைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நாம் அனுபவிக்கிற சகல தீங்குகளுக்கும், சகல உபத்திரவங்களுக்கும், போராட்டங்களுக்கும் தேவன் காரணம் இல்லை. தேவன் காரணம் அல்ல. அறிக்கை பண்ணுங்க, நீங்க காரணம் இல்லப்பா. என் சாபத்துக்கு நீங்க காரணம் இல்லை ஏசப்பா. என் பாடுகளுக்கு நீங்க காரணம் இல்லை ஏசப்பா. என் குறைகளுக்கு நீங்க காரணம் இல்லை ஆண்டவரே. என் வியாதிக்கு நீர் இல்லை காரணம் இல்லை ஆண்டவரே. எல்லாம் என் குறைகள் ஆண்டவரே. என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே. கர்த்தரிங்க உங்ககிட்ட பேசுறாருன்னு சொன்னா எனக்கு தெரியுமா, உங்களை மன்னித்து திரும்ப உயிர்ப்பித்து ஹல்லேலூயா திரும்ப உங்களை உருவாக்கி திரும்ப உங்களை பலத்தால் இடை கட்டி ஆமென் ஆமென் திரும்ப உங்களை உயர்த்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களோட பேச. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சத்ருவானன் எடுத்து கலைகளை விதைத்து அடித்து போடாதபடி நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாய் கேட்டது உணர்வுளாயிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதா.